டெய்லி பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப நெறைய அப்டேட்ஸ வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல குடுத்துட்டுருக்கோம். அது இல்லாம கரண்ட்டு 12த் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப 12த் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய கேரியர்ல என்ன மாரி காலேஜஸ் போலாம், என்னெல்லாம் குரூப்ஸ் போலாம், அது எல்லாத்தையும் நம்ப அ ஒவ்வொரு நாளும் நம்ம டீம் ஒர்க் பண்ணி உங்களுக்கான ஒரு கன்டென்ட்ட வந்து அப்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணணும், +2 படிக்கிறவங்க, இல்ல +1ல இருக்கீங்க, இல்ல பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா, தயவுசெய்து இந்த வீடியோவ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. 1 2வது உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இத ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா, அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு அப்டேட் வந்து ரொம்பவே முக்கியமானது. நெறைய பேருக்கு புடிச்சிருக்கும். நெறைய பேர் வந்து என்னடா இது தேவையில்லாம இது எல்லாத்தையும் அப்படின்ற மாரியும் இருக்கும். ஏன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் புரொஃபஷன் இந்த வெப்சைட்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு நியூவா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த நியூ அப்டேட்டு வந்து எங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா, ஒரு அடிஷ்னலா வந்து கோர்சஸ் ஜாயின் பண்றதுக்கு பசங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா, ஏற்கனவே வந்து என்ன சார் அது ஏற்கனவேன்றீங்களே அப்படின்னா, இவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் எலிஜிபிலிட்டி டூ வேரியஸ் கோர்சஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டி? இதான் +2 முடிச்சா போருமே! நர்சிங் இருந்தா என்ன? ஃபார்மா கோர்சஸ் இருந்தா என்ன? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழ வந்தது அப்படின்னா, பிசியோதெரபி இருந்தாலும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய கோர்சஸ் ஒரு 3 இயர்ஸ் பிஎஸ்சி ரிலேட்டட் அலைடு கோர்சஸ்க்குலாம் வந்து +2 முடிச்சதுமே, +2 மார்க்க வச்சு தான் அதெல்லாம் குடுக்குறாங்க. அப்புறம் என்ன திருப்பியும் நியூவா எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாரி கேட்குறீங்களா? ஆமா. என்ன அப்படின்னா, இந்த அட்மிஷன் எலிஜிபிலிட்டில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வருடம் 2026, 27க்காக இந்த அலைடு அண்ட் ஹெல்த் கேர் புரோகிராம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த புரோகிராம்ஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு இருக்காங்களோ, நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் புரொஃபஷன் அவங்க ஒரு லெட்டர் ஒண்ணு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 19/11/2025. இது அனைத்து பள்ளிகளுக்கும் காப்பி ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் நெசசரி ஆக்ஷன் அப்படின்றது யாருக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ போர்டு, தென் ஐசிஐசி போர்டுக்கு அமைச்சிருக்காங்க, தென் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்கு அமைச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு அமைச்சிருக்காங்க, நேஷனல் டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏன் இங்க கொண்டாந்தாங்க? இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ற அமைப்பாச்சே, நீட்டுக்கும் ஜேஇக்கும் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? அந்த அமைப்பு இவங்களுக்கு ஏன் அமைச்சாங்க அப்படின்னா, இதுல தான் ட்விஸ்ட் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் அப்பியரன்ஸ் அஸ் ஏ பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எதுக்கு? இந்த அலைடு அண்ட் ஹெல்த் ப்ரொஃபஷன் கோர்சஸுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதனால யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம்ஸ் வந்து வெறும் மெடிசனுக்கு தான், எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தான், பிடிஎஸ் போன்ற படிப்பு படிக்கிறதுக்கு தான், இல்லை வெட்டினரி 15%க்கு தான், இல்லை ஆயுஷ் கோர்சஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலைடு ஹெல்த் கோர்சஸுக்கும் இந்த வருஷத்துல இருந்து அப்படின்னா நிறைய பார்த்துருக்கலாம். அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய வந்திருக்கு இல்லையா? இதுக்கு எல்லாமும் இந்த வாட்டி நீட்டு எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த வருஷத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. வேறு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் வேணாம் அப்படின்றத பல அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி தமிழக மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தேர்வுகளில் அசத்திக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்ஸ் இந்த வருஷமே நம்ம பார்த்துக்கலாம். பக்கத்து மாநிலம் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தோட கர்நாடகா மாநிலத்தை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய கட் ஆஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருந்திருக்கு. மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வரப்போ கொஞ்சம் தடுமாறுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸி ஆகிடும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மாணவர்கள். கண்டிப்பாக வேணும், வேறு வழி இல்லை அப்படின்னா ரைட்டா? ஏன்னா ஐஐடி எக்ஸாம்ஸில் ஜேஇயில் வந்து நிறைய பேர் நம்ம ஆளுங்க போட்டி போடுறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷனே இல்லை, வழியை அடைச்சிட்டாங்கப்பா, இதில் போய் தான் ஆகணும் அப்படின்னா
அடிச்சு தூள் கலப்பி வந்துருவாங்க. ஆப்ஷன் கொடுக்குறப்ப போட அது வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதனால இந்த வாட்டி இந்த அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ்க்கும் நீட் வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேலை இல்லாத வேலையா? அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல கொடுங்க. 2026, 27 ஐயோ நான் அலைடு ஹெல்த் தான் எடுத்து படிக்கலாம்னு நினைச்சேன். எம்பிபிஎஸ், பிஎஸ் இதுக்கு தான் நீட்டை வச்சு நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டானுங்கன்னு பார்த்தா இதுக்கு வேற இப்போ இந்த மாதிரி பண்ணுறானுங்களே, என்ன பண்ணுறதுனே தெரியல. அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதுக்குன்னா கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ஆர்ஜிஆரில் கோமட் 2026 எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்டட் பை இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இல்லையா? ப்ரைவேட்லேயே இருக்குது, கவர்மெண்ட்லேயே இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜிஇ, நீட்டு, தென் வந்து கியூட் எக்ஸாம்ஸு, தென் சென்னையில் இருக்கக்கூடிய விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸு, எஸ்என்யூ கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸு, தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமிர்தா கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸு, இந்துஸ்தான் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸு, இது எல்லாத்துக்கும் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே கம்பைண்டாக சேர்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணி இப்போ போயின்னு இருக்கு. சரி, ஆன்லைன் ப்ரோக்ராம் வீட்டில் இருந்தே நிதானமாக படிச்சுக்கலாம். சப்போஸ் கிளாஸ் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்பில் தான் நடக்கிறதுனால திருப்பியும் கூட எடுத்து மிஸ் பண்ண கிளாஸை பார்த்துக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, திருப்பியும் அந்த என்ன கிளாஸ் நடந்ததுன்னு ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து லைவ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது எல்லாமே ரெக்கார்டும் நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு திருப்பியும் பார்க்க வேண்டியது சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை தெரியல, டவுட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா திருப்பியும் எடுத்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,600. ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 50% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறோம். இந்த ஆஃபர் வந்து 11,800 ருபீஸ் தான் வரும். சரியா? யூஸ் பண்ணிக்கிறீங்க. நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு யாரெல்லாம் கியூட் எக்ஸாம் எழுதணும், ஜிஇ எக்ஸாமுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, நீட் எக்ஸாம் வீட்டிலேருந்தே படிக்கணும்னு நினைக்கிறாங்க, 10வது பிறகு இப்போ இந்த அலைடு அண்டு ஹெல்த்து கேருக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமை இப்போயே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணுங்க. சரியா? ஜாயின் பண்ணுறதுக்கு யாரை சார் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? என்கிட்ட பேசணும், ஏதாவது சார் ஃபர்தராக எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 9176552121 இந்த நம்பரில் என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான கல்லூரிகளை தேர்வு செய்யணும், அதுக்கு தேவையான எக்ஸாம்ஸ்க்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டீமு அனைத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கும் உங்களுக்கு அந்த தகவலை கொடுக்குறோம். அருமையான காலேஜஸ், கேள்விப்படாமல் இருக்கக்கூடிய காலேஜஸை கூட கண்டுபிடிச்சி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த காலேஜில் நம்ம தமிழக மாணவர்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல குறிக்கோளோட நம்மளுடைய டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுடைய சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல கண்டென்ட்டு, அருமையான ஒரு இன்ஸ்டியூஷனு, அருமையான கோர்ஸ் என்ன, இல்லை டாப் 10 கோர்ஸ் என்ன கோர்ஸ் எல்லாம் ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட்டை வந்து நம்ம டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வீடியோவில் திருப்பி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதுனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.